ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11/11/2020 ஹிண்டு நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிசி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஐபியோட கம்பைலேஷன் பிடிஎஃப் அனுப்புவோம். ஸோ அதையும் வேணால் குரூப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அன்அகாடமியில் நான் எஜுகேட்டராக இருக்கேன். ஸோ அன்அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ த்ரூ அன்அகாடமி ஆப் மூலமாக, ஓகேங்களா, அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லி டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸை நீங்கள் அட்டெண்ட் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு, ஓகேங்களா. ஸோ டெய்லி 20 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 20 கொஷின்ஸை வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ணலாம் 20 மினிட்ஸில், ஓகேங்களா. ஸோ டெய்லி 8 மணிக்கு வந்து நைட் 8 மணிக்கு அந்த இது இருக்கும். ஸோ அண்ட் தே ப்ரொவைடட் அவங்க அவங்களுக்கான சிலபஸ் விஷயம்லாம் எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்றாப்புல நீங்கள் அதை அட்டெண்ட் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதே இது நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ரெகுலராக வந்து என்னென்னா ஃபுல்லாக விஷயங்களே படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அப்ளிகேஷன்லேயே டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸ் இருக்குது. 1 மந்த்து, 3 மந்த்து, 6 மந்த்து, இயர்னு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு 7000. என்னோடய ரெஃபரல் கோடு குரு10 அப்படின்ற ஒரு ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் இஎம்ஐயும் பே பண்ணிக்கலாம். ஸோ இஎம்ஐ பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக அந்த நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 11 தான் உங்களுக்கு இஎம்ஐ அப்படின்ற மாதிரி வரும். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான லிங்க், ஓகேங்களா, என்னோடய அந்த லைக் குரு10 அப்படின்றத யூஸ் பண்ணுறதுக்கான லிங்க்காக இருக்கட்டும் அண்ட் அப்ளிகேஷன்ஸுக்கு தேவையான லிங்க்காக இருக்கட்டும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ நியூஸ் அனாலிசிஸ் போயிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நேற்றே போட்டிருந்தேன். ஆனால் நேற்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டாக நான் வந்து சாரி நியூஸ் அனாலிசிஸ் அப்லோட் பண்ணேன். ஸோ நான் இங்கே கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து என்னென்னா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் தான் எடுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஒரு 3 பேர் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி எடுக்க போகிறேன், ஓகேங்களா. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ அந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு தேவையானதும் மெயின்ஸுக்கு தேவையான எல்லாமே வந்து என்னென்னா உங்களுக்கு கிளாஸ் எடுத்துரும். ஈவன் வந்து சிசாட்டு எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு 9 o'clockலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் இங்கே கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிறத படிக்க வேண்டியிருக்கும், டெஸ்ட் எழுத வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாமே எழுதணும். டெய்லி மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ விருப்பப்பட்டவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக கால் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த லிஸ்ட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். சரி, நீங்கள் நம்ம நியூஸ் போயிடலாம். இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் சீக்ஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை பற்றி அவர் பேசுகிறது இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இதில் அவர் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படின்ற சில விஷயங்கள் மட்டும் நமக்கு தேவை. ஸோ இதில் போய் பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்து சைனா லெட், அதாவது சைனா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை லீட் பண்ணுறாங்க இந்த ஆர்கனைசேஷனை. ஸோ இது ஹெட் குவார்ட்டர் ஷாங்காய்னு இருக்குது. ஸோ ஹெட் குவார்ட்டர் ஷாங்காயில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஷாங்காய் சைனாவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2001 தான் இது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனாக மாறி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த ஆர்கனைசேஷனுக்கு பேர் ஷாங்காய் 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசேஷனுக்கு பேர் இருக்கும். உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற ஒரு கண்ட்ரி போய் 2001 இந்த ஷாங்காய் 5ல் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இதுக்கு பேர் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்றது மாறிடும். ஸோ அதனுடைய டீட்டெயிலான இது விஷயங்கள் படிக்கிறதுக்கு இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 20th சம்மிட் வந்து என்னென்னா இந்த ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் சம்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் சம்மிட் அப்படின்றது 20th சம்மிட் விர்ச்சுவலாக நடந்திருக்குது. ஸோ விர்ச்சுவல் அப்படின்றப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃபஸ்ட் டைமாக எஸ்யூஓட ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் மீட்டிங் வந்து நடந்திருக்குது இந்த 20th சம்மிட்டில். ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 2017 வந்து ஃபுல் டைம் மெம்பர் ஆகிருக்கும், இந்தியாவும் பாகிஸ்தானும். ஸோ அந்த 2017 நம்ம அட்டன் பண்ணுற இது 3வது மீட்டிங். ஸோ நம்ம 3வது மீட்டிங்கில் இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து விர்ச்சுவல் மீட்டிங்கும் அட்டன் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான், இது தெரிஞ்சால் போதும். இதை தவிர அவர் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை பற்றி ஏன் பேசியிருப்பார் நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கும் சைனாவுக்கும் இடையில இருக்கிறான அந்த டெரிட்டோரியல் இஷ்யூவாக இருக்கட்டும். அதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வழியாக, ஓகேங்களா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வழியாக சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த டெரிட்டரியை நம்ம இது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அதில் வந்து பாகிஸ்தான் ஹெல்ப்போட சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ரோடு, ரயில்வே இதெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அகெயின்ஸ்ட் நம்மளுடைய டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருப்பார். இதை தவிர சப்பகர் போர்ட்டை பற்றி இதில் பேசியிருப்பார். நார்த்து சவுத்து டிரான்ஸ்போர்ட் காரிடாரை பற்றி பேசியிருப்பார். அஸ்காபாத் அக்ரிமெண்ட்டை பற்றி பேசியிருப்பார். ஓகேங்களா, அஸ்காபாத் அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டை பற்றியும் இவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். இதெல்லாம் ஓல்டு அக்ரிமெண்ட்டு. ஓகேங்களா, ஸோ வேணால் ஆன்லைனில் போய் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்தனிங் பப்ளிக், இதுக்கடுத்து வேறு எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக எடிட்டோரியல் போயிடலாம். ஸோ எடிட்டோரியலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்தனிங் பப்ளிக் ஹெல்த் கெப்பாசிட்டி. ஸோ பப்ளிக் ஹெல்த் அப்படின்றதுனால இது பேப்பர் 3ல் வரும். ஓகேங்களா, ஓகேங்களா, டிசாஸ்டர் இதெல்லாம் பப்ளிக் ஹெல்த் இதெல்லாம் வந்துன்னா பேப்பர் 3ல் வரலாம். மேபி பேப்பர் 1ல் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், ஸ்ட்ரென்தனிங் பப்ளிக் ஹெல்த் கெப்பாசிட்டிஸ் இன் டிசாஸ்டர்ஸ். நமக்கு இப்போ டிசாஸ்டர் பீரியட் நமக்கு தெரியும். இப்போ கொரோனா டிசாஸ்டர் அப்படின்றது நம்ம வந்து இப்போ கொரோனாவில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஆக்ட் என்னென்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இட் இஸ் ஆல்சோ ஏ டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் நமக்கான ஹெல்த் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் இருக்கா, ஹெல்த் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்றதான் இவர் பேசுகிறார். அதுலேயும் பப்ளிக் ஹெல்த் கெப்பாசிட்டினா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் பிரைமரி கேர், ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் விஷயங்கள் இருக்கா, அதை பற்றி தான் இவர் பேசிக்கிட்டு இருக்கார். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கம்பேரிங் டு கவர்மெண்ட், ப்ரைவேட் வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் செக்டரை வந்து என்ன ஓன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில இஷ்யூஸ் வருது. அது என்னென்ன அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் இவர் சொல்லியிருக்கிற முக்கியமான ஃப்ளா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேருக்கு அந்த அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஓகேங்களா, நம்ம வி ஹேட் ஓவர் லைக் ஹெல்த் டிசாஸ்டர் நிறையா வந்திருக்கு. லைக் பிளேக்கு, ஓகேங்களா, டெங்கு, இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. ஸோ அந்த வந்த காலத்துலேயும் கூட நம்ம அந்த அளவுக்கு என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணலை. ஸோ தேர் வில் பி எ கேப். ஓகேங்களா, ஸோ கேப் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், அதாவது பப்ளிக் கவர்மெண்ட்டோட பார்ட்டிசிபேஷன் இன் ஹெல்த் செக்டர் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் இன் ஹெல்த் செக்டரில் நிறையா கேப் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்மளுடைய பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம். ஓகேங்களா, பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தில் இருக்கிற நிறைய குறைபாடுகள். ஓகேங்களா, ஸோ அந்த குறைபாடுகளையும் வந்து என்னென்னா இவங்க அந்த அளவுக்கு வந்து இதில் அட்ரஸ் பண்ணல. லைக் பிரைமரி ஹெல்த் கேர் வந்து என்னென்னா அந்த அளவுக்கு வந்து அட்ரஸ் பண்ணப்படலை அப்படின்றதையும் இவங்க இந்த இதில் சொல்லியிருக்காங்க. சரி, ஏன் வந்து பப்ளிக் ஹெல்த்தில் தேவை, ஏன் ப்ரைவேட் செக்டர் தான் இருக்குது, அப்போ ப்ரைவேட் செக்டரை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னா ப்ரைவேட் செக்டரில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்றதையும் இவர் சொல்கிறார். அது என்னென்ன ஃப்ளாஸ், என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஓவர் சார்ஜிங். ஓகேங்களா, சார்ஜிங் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனை. ஓகேங்களா, ஓவர் சார்ஜிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பப்ளிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இப்போ ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் விஷயங்களை எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. ஓகேங்களா, ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு மட்டும். ஏன்னா இப்போ நிறைய வந்து நீங்கள் ஃப்ராடு பார்த்துருப்பீங்க. ஆயுஷ்மான் பாரத்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பெரிய வியாதியே இருக்காது. ஆனால் வந்து என்னென்னா அவங்களுக்கு பெரிய வியாதின்னு கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஈவன் அந்த பேஷண்ட்டுக்கு தெரியாமல் கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயுஷ்மான் பாரத்துக்கு அமௌண்ட்டை கிளைம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இதில் ஒரு சில விஷயங்கள், ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமாக நிறையா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வைக்கிறோம். பட் அது பெரிய பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் வந்து என்னென்னா கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வராங்க. அதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ராட் வேலைகள் நடக்குது. ஸோ இது செகண்ட் பிரச்சனை அவங்க ப்ரைவேட் ஹெல்த் கேரில். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் ரெகுலேஷன். நம்ம ரெகுலேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அவங்கள ப்ரைவேட் ஹெல்த் செக்டாரை. ஸோ அந்த ரெகுலேஷன் அப்படின்றது ரொம்ப 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 வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர நாலாவது முக்கியமானது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன், பூவர் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்களுடைய அந்த ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்கனைசேஷன் இந்த சின்ஸ் அந்த கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கூட்டமைப்பு வந்து ரொம்ப புவர். ஓகேங்களா, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டட் ரெஸ்பான்ஸ் அவங்கக்கிட்ட கிடையவே கிடையாது. கோஆர்டினேட்டட் ரெஸ்பான்ஸ். இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுறானுங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பப்ளிக் ஹெல்த் செக்டர்னால் இப்போ இங்கே சென்னையில் எந்த மாதிரியான ஒரு கோவிடுக்கான ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எந்த ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நார்த் சவுத் எல்லாமே வந்து என்னென்னா மேக்ஸிமம் வந்து மோரார்லெஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் கோஆர்டினேட்டட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ப்ரைவேட் ஹெல்த் செக்டர் அப்படி கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட விஷயத்தை காமிக்கிறதுக்காண்டியும் அந்த
நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து க்யூர் ஆகுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து அவன் வெளியே விளம்பரப்படுத்துறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, கோஆர்டினேட்டட் அப்ரோச் இருக்காது. அவன் இஷ்டத்துக்கு சில அப்ரோச்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில நடந்துக்கிட்டு இருக்கு. இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மேக்ஸிமம் வந்து பணம் அதிகமா வச்சிருக்கவங்களுக்கான விஷயங்கள தான் அதிகமா பண்றாங்க. இத தவிர இந்த சின்ன சின்ன வியாதிகள் வந்து அத பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அவங்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்கன்னா, பெரிய பெரிய வியாதிகள் வரணும். ஓகேங்களா? அந்த மாரி அதுவும் அந்த வியாதிகள் வந்து அன்பிரிடிக்டபிளா இருக்கணும். அப்படி இருந்தா தான் கண்டிப்பா இவங்களால அமௌண்ட் அதிகமா வந்து என்னன்னா, இது பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ இதனால தான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பப்ளிக் ஹெல்த் செக்டாரை வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ரிலேட்டட் டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்றார். இது தவிர பிரைமரி ஹெல்த் கேரை பற்றியும் இவர் சில கவலைகள் படுறாரு. ஏன்னா பிரைமரி ஹெல்த் கேர் அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு அட்டெண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் கேர் தான். அப்போ அந்த ஃபஸ்ட் அட்டெண்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கொடுக்காத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஏன்னா செகண்டரி ஹெல்த் கேர் நம்ம அந்த அளவுக்கு வந்து என்னென்னா நம்மகிட்ட ஃபெசிலிட்டி கிடையாது. அப்போ பிரைமரி ஹெல்த் கேர்லேயே வந்து இப்போ ஒருத்தருக்கு காய்ச்சல் நார்மல் காய்ச்சல் வருது அப்படின்னா அதை நார்மலாக பிரைமரி ஹெல்த் கேர்லேயே வந்து சால்வ் பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் இருக்கணும். அதேமாதிரி அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே அங்கே இருக்கணும். பட் அவரை வந்து அதை அதிகப்படுத்தி அவரை வந்து செகண்டரி ஹெல்த் கேருக்கு அனுமதிக்கிற பட்சத்தில் செகண்டரி ஹெல்த் கேரில் அமௌண்ட் அதிகம், ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் கம்மி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பப்ளிக்கோட அவுட் ஆஃப் மணி அவங்களுடைய பாக்கெட்லேருந்து மணி அதிகமாக வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் நிறைய பேர்டன் தான் கிரியேட் ஆகும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நமக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இதுவும் சேர்ந்துக்கிடுச்சுன்னா இன்னும் அதிகமாகிடும். நெக்ஸ்ட்டு ரோட் பம்ப்ஸ். இதில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷனுடைய சில கிரிட்டிக்கல் மேப்பை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நேற்றே நம்ம ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை வந்து சில யூனிக்னஸை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஃபினான்ஸ் கமிஷன் எடுக்காத சில விஷயங்களை இவங்க எடுத்திருக்காங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செக்யூரிட்டி ரிலேட்டட் விஷயங்களை இவங்க கணக்கில் எடுத்திருக்காங்க. கண்ட்ரியோட செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டியுமே நான் லேப்சபிள் ஃபண்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? நான் லேப்சபிள் ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் டிஃபென்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள். 3வது இன்சென்டிவ்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு. ஒரு சில ஸ்டேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்டுக்கு இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னென்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் டு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்டேட் வந்து உழைச்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறேன்றாங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த க்ரைட்டீரியா வந்து ஒரிஜினலாக வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்றது பெரிய பிரச்சனைகள் இருக்கும். செகண்ட் முக்கியமானது என்னென்னா இந்த சதர்ன் ஸ்டேட்டோட பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஏன்னா சதர்ன் ஸ்டேட்லாம் உங்களுக்கு வளர்ச்சி அடைந்த ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு நிறைய உழைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படின்றது நம்ம கண்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காண்டி நிறையா உழைச்சிருக்காங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ட்டிகுலர் ஃபினான்ஸ் கமிஷனில் அமௌண்ட் அலோகேஷனுக்கு எந்த பாப்புலேஷன் அளவு எடுத்திருக்காங்கன்னா 2011 பாப்புலேஷன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா ஃபினான்ஸ் கமிஷன்லையும் 1971 பாப்புலேஷன் தான் எடுத்திருப்பாங்க. இப்போ 1971 நம்மளுடைய பாப்புலேஷனும் அதிகம், யூபியோட பாப்புலேஷனும் அதிகம். ஸோ அதுபடி பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு அமௌண்ட் கிடைக்கும். இப்போ 2011 நம்ம ரொம்ப பாப்புலேஷனை கம்மி பண்ணிட்டோம். பட் இந்த யூபி, பீகார் இந்த மாதிரியான ஸ்டேட்லாம் வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக ஆகிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அதிகமான ஷேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்லாம் நிறையா கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கரெக்டாக எஃபெக்டிவாக பண்ணிட்டோம். ஸோ அப்போ அதை பண்ணதுக்கு எங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கும் நாங்கள் சில இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்றது தெரியலை. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் இன்னும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷனே இன்னும் கொடுக்கல. ஜிஎஸ்டி காம்பன்சேஷனே இன்னும் அதிகமாக வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ அதுவே வந்து என்னென்னா நிறையா ஸ்டேட் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த பர்டிகுலர் விஷயம், இந்த பர்டிகுலர் ஃபினான்ஸ் கமிஷனுடைய அந்த ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா ஆல்ரெடி வி ஆர் இன் கோவிட்-19 பேண்டமிக் பீரியட். ஸோ நம்மளுடைய எக்கனாமி வந்து ரொம்ப டவுனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இதில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. எனிவே நமக்கு வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா அது வந்து பார்லிமெண்ட்டில் நம்மளுடைய பிரசிடெண்ட் வந்து சப்மிட் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டோஸ் ஆஃப் ஆப்டிமிசம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு
கோல்டு செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறாங்க. கோல்டு செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் இப்போ வேக்சின் நிறைய இடத்துல தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச இந்த ஆக்ஸ்ஃபோர்டு வேக்சின், ஓகேங்களா, ஆக்ஸ்ஃபோர்டு வேக்சின், அது தவிர என்னென்னா நம்மளுடைய கண்ட்ரிலேயே கோவேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு கோவிஷீல்டு அல்லது கோவேக்சின் சொல்லுவோம், சீரம் இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா வேக்சினுமே, ஓகேங்களா, இந்த மாதிரியான எல்லா வேக்சினுமே நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்க போகுது அண்டு அதனுடைய எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்க போகுது, அந்த டேட்டாவை நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ப போகிறோம் அப்படின்றது தெரியல. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளைம் பண்ணுறாங்க 90% ஆஃப் அப்புறம் அதாவது நம்மளுடைய அந்த லைக் அந்த வேக்சினோட எஃபிஷியன்சி கிட்டத்தட்ட 90% இருக்குது. ஓகேங்களா, அதாவது 100 பேரில் 90% ஆஃப் பேருக்கு, அதாவது 90 பேருக்கு கோவிட் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து என்ன கிளைம் நடக்குது அப்படின்னா, சில பேர் 60% தான் வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சில கிரிட்டிசிசம்லாம் வருது. ஸோ இதனுடைய இது வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பண்ணுற வேக்சின் எல்லாமே என்ன ரிலேட்டடாக பண்ணுறாங்கன்னா mRNA ரிலேட்டடாக பண்ணுறாங்க. ஸோ இந்த mRNAனா ஒன்றும் இல்லை, இந்த பர்டிகுலராக கோவிட் இந்த கொரோனா வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க RNA இதை பிரித்து, ஓகேங்களா, அந்த RNAக்கு ஏற்றாப்புல ஒரு ஆன்டிஜனை க்ரியேட் பண்ணுறது தான். ஓகேங்களா, ஸோ இந்த mRNA வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. எனிவே, ஸோ நமக்குன்னு ஒரு வேக்சின் வந்துடும். ஸோ அப்போ அந்த வேக்சினை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to take it into ஈச் அண்ட் எவரி கார்னர் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த ஈச் அண்ட் எவரி கார்னர் போகணும் அப்படின்னா we need a கோல்டு செயின். கோல்டு செயின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கோல்டு இல்லை, கோல்டு செயின். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த வேக்சினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூ நீட் லைக் 70 டிகிரி மைனஸ், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கூலிங்கான விஷயம் தேவை. -70°C அப்படின்றது தேவை. -70°C தேவை. அப்போ -70°C ஒரு வேக்சினை மெயின்டைன் பண்ணுறதுக்கான நம்மகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்தளவுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ அந்த கெப்பாசிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட், ஃபைனலி ஆன் எலெக்ஷன் இஷ்யூ. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றதாங்க நம்ம கண்ட்ரியில் மிகப்பெரிய இஷ்யூவாகவே இருக்கணும். பட் இது வரைக்குமே வந்து என்னென்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை அந்த அளவுக்கு பெரிய இஷ்யூவாக எடுத்துகிட்டு போகல. லைக் நமக்கு 2019 நம்மளுடைய லோக்சபா எலெக்ஷன் வந்துச்சு. அந்த எலெக்ஷன்லையுமே அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து நேஷ்னல் சாம்பிள் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவர்மெண்ட்டோட வெப்சைட் ஒன்று இருக்குது. கவர்மெண்ட்டோடைய, அதாவது நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷனுக்கு கீழே, ஓகேங்களா, நேஷ்னல் சாம்பிள் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவை வந்து வெளியிடுவாங்க. ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வெளியிட்டதில் கிட்டத்தட்ட இந்தியாவில் 6.1% இது வரைக்கும் இந்த அளவுக்கு கிடந்ததே கிடையாது. அவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இருந்துச்சு. பட் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 2019 எலெக்ஷனில் வெளிப்படையாக தெரிஞ்சிச்சா அப்படின்னா தெரியல. ஏன்னா 2019 எலெக்ஷனில் என்ன மாதிரி சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய பேட்ரியாட்டிசம், அதாவது நேஷ்னலிசம், அதே மாதிரி என்னென்னா ராமருக்கு கோயில் கட்டுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாளிச்சிட்டாங்க. பட் என்னென்னா, இந்த பர்டிகுலர் பீகார் எலெக்ஷனில் நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சில மித்து இருக்குது, அதை வந்து நாங்கள் உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இப்போ எம்ப்ளாய்மெண்ட்னோடனே நம்ம கண்ட்ரியில் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், யார் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணுறா அப்படின்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணுறாங்களா, ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணுறாங்களா. இப்போ கண்ட்ரியில் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 465 மில்லியன் ஜாப்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வருது. ஓகேங்களா, இதில் முக்கியமாக வந்துன்னா 260 மில்லியன் ஜாப்ஸ் வந்து யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தான் ப்ரைவேட் செக்டார் தான். ஒன்லி 34 மில்லியன், ஓகேங்களா, ஒன்லி 34 மில்லியன் மட்டும்தான் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் செக்டார்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் கவர்மெண்ட்டுடைய இன்வால்மெண்ட் ரிலேட்டட் டு பர்டிகுலர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான அந்த எல்லாருமே வந்து என்னென்னா, அவங்க கவர்மெண்ட் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதாவது வேக்கன்சிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. நோ, ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட்டு தான் வந்து என்ன அதிகமாக வந்து என்ன இந்த மாதிரி நமக்கு தேவையான எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறையா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அது எந்த ஸ்கீம் மூலமானா, முத்ரா ஸ்கீம் மூலமாக நாங்கள் நிறையா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஈவன் நிறையா நீங்கள் வந்து யூடியூப்பில் இருக்கட்டும், நிறையா டிபேட்லேயே இருக்கட்டும், அவங்க சொல்கிற முக்கியமான விஷயமே, நாங்கள் முத்ரா திட்டத்தின் மூலமாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறையா ஜாபை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆஸ் பர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர், ஓகேங்களா, ஆஸ் பர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர், நம்ம கவர்மெண்ட் தாங்க அது. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் விட்ட ரிப்போர்ட் படி, ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் 2018 ரிப்போர்ட் விட்டுருப்பாங்க. ஆஸ் பர் தட் ரிப்போர்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2000 இருந்து
2005லேருந்து 2012 விச் இஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்போவே நம்மளுடைய அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா 81 மில்லியன்லேருந்து எவ்வளவா கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 மில்லியனாக கம்மி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்த இந்த என்டிஏ கவர்மெண்ட் லைக் இப்போ இருக்கிற நம்ம பிஜேபி கவர்மெண்ட் கிட்டத்தட்ட எத்தனை மில்லியனாக இதை கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா 49 மில்லியனாக கம்மி ஆயிடுச்சு. ஓகேங்களா? 63 மில்லியனாக இருந்து இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் வந்து 49 மில்லியன், கிட்டத்தட்ட 81 மில்லியன் 2005ல் இருந்தது. இப்போ 49 மில்லியனாக ஆயிடுச்சு. ஸோ இவங்க இன்க்ரீஸ் பண்ணலை, டிக்ரீஸ் தான் ஆயிருக்குது. பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தையும் இந்த இதில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மூலமாக நிறையா வந்து எம்ப்ளாய்டு யூத்தை வந்து ட்ரெயின்டு யூத்தை வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் லேபர் டிமாண்டோட கண்டிஷன் நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த போகிறது கிடையாது. ஏன்னா லேபர் டிமாண்ட் வந்து என்னென்னா அந்தளவு இப்போ நம்ம கண்ட்ரிலே ஏற்கனவே நமக்கே எஜுகேஷனில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக தேவை. ஸோ ஏற்கனவே இருக்கிற பட்டதாரிகளுக்கு வந்து அந்த அளவுக்கான எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. ஸோ அப்போ இது வந்து ஒரு மித்து தான். ஓகேங்களா? இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மூலமாக நாங்கள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றதே அது மித்து தான். இது தவிர என்னென்னா பெண்களுடைய செகண்டரி எஜுகேஷனுடைய இது வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, த்ரூ பைசைக்கிள் கொடுக்கறதுனால இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பீகார் விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. ஸோ மற்ற இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். பட் அதை அந்த அளவுக்கு பெரிய எடுத்துக்கல நம்ம இப்போ. எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ பிக்கஸ்ட் ஃபேக்டர். ஈவன் பீகார் எலெக்ஷனில் அது ஓரளவுக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பேங்க்ஸ் மஸ்ட் நாட் டிஸ்டன்ஸ் கஸ்டமர்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்னென்னா இதில் ஒரே ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம நிறையா பேங்க்கு வந்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க கடன் கொடுக்காததுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து என்னென்னா 3 பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 C's அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 C's யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் கமிஷன். ஓகேங்களா? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதுக்கடுத்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதுக்கடுத்து சிஏஜி. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பேருக்கு அவங்க பயந்துக்கிட்டு தான் வந்து இவ்வளோ நாள் கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இல்லை நீங்கள் இனிமேல் அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அவங்க உங்களுக்கு இனிமேல் ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி தான் இருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் பீரியடில். ஓகேங்களா? அதாவது இந்த கோவிட் பீரியடில் நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக கடன் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் நம்மளுடைய எக்கனாமியில் அதிகமாக பணப்புழக்கம் வரும். ஸோ அப்போ தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நியூஸு. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.